இந்தியா அதிகாரப்பூர்வமாக இந்திய குடியரசு தெற்காசியாவில் உள்ள ஒரு குடியரசு நாடாகும். இந்திய துணைக்கண்டத்தின் பெரும் பகுதியை தன்னுள் அடக்கியுள்ளது. இந்தியா என்ற பெயர் சிந்து நதியின் பெயரிலிருந்து பெறப்பட்டது. இந்திய பெருநிலம் தெற்கே இந்திய பெருங்கடல், மேற்கே அரபிக்கடல், கிழக்கே வங்காள விரிகுடா ஆகியவற்றை கொண்டுள்ளது. இதன் எல்லை நாடுகளாக மேற்கே பாகிஸ்தான், வடக்கே பூட்டான், மக்கள் சீன குடியரசு, நேபாளம், கிழக்கே வங்காளதேசம், மியான்மர் ஆகியவை அமைந்துள்ளன. இலங்கை மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகள் இந்திய பெருங்கடலில் இந்திய பெருநிலம் மற்றும் லட்சத்தீவுகளுக்கு அண்மையில் அமைந்துள்ளன. இந்தியாவின் அந்தமான் நிக்கோபார் தீவுகள், தாய்லாந்து, இந்தோனேஷியாவின் சுமத்ரா ஆகியவற்றுடன் அந்தமான் கடலில் கடல் எல்லையை கொண்டுள்ளன. இந்தியா மொத்தம் 7517 கிலோமீட்டர் நீள கடல் எல்லை கொண்டது. உலகின் பண்டைய நாகரிகங்களில் இந்தியாவும் ஒன்றாகும். சிந்து சமவெளி நாகரிகம் அல்லது ஹரப்பா மொஹஞ்சதாரோ என்றழைக்கப்படும் நாகரிகம் இங்கு தோன்றியது. இந்து சமயம், புத்தம், சமணம் மற்றும் சீக்கியம் ஆகிய 4 தலைமை மதங்கள் இந்தியாவிலேயே தோன்றின. 17ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய நாடுகளினால் கைப்பற்றப்பட்டு 1947 ஆகஸ்ட் 15 அன்று விடுதலை பெற்றது. பின்னர் 1950 ஜனவரி 26 அன்று குடியரசாக அறிவிக்கப்பட்டு உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாக திகழ்கிறது. அக்டோபர் 31, 2019 அன்று இந்திய குடியரசுத் தலைவர் ஆணையின் பேரில் இந்தியாவின் புதிய வரைபடம் வெளியிடப்பட்டது. கிமு 300இல் அசோகரால் கட்டப்பட்டு மத்திய பிரதேசம் மாநிலத்தில் உள்ள சாஞ்சி ஸ்தூபம் போன்று 40,000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழைய கற்காலத்தைச் சேர்ந்த பாறை ஓவிய மரபு நடு இந்தியாவில் உள்ள பீம்பேட்கா என்னும் இடத்திலும் வேறு இடங்களிலும் கண்டறியப்பட்டுள்ளது. தெற்காசியாவின் முதல் நிரந்தர குடியிருப்புகள் சுமார் 9,000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றின. இப்பகுதி சார்ந்த பண்பாடு உலகின் மிக பழைய நாகரிகங்களுள் ஒன்றாக கிமு 6000 தொடங்கி கிமு 1900 வரை உச்ச நிலையிலிருந்த சிந்துவெளி நாகரிகமாக வளர்ச்சியடைந்தது. 3ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய குப்தர்களின் ஆட்சி காலமானது பண்டைய இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. சேர, சோழ, பாண்டிய, பல்லவ, சாளுக்கிய, கடம்ப பேரரசுகள் தென்னிந்தியாவை பல்வேறு காலகட்டங்களில் ஆண்டன. அரேபியர் வருகை 8ஆம் நூற்றாண்டில் தொடங்கியது. துருக்கியர் 12ஆம் நூற்றாண்டில் வரத் தொடங்கினர். இவர்களைத் தொடர்ந்து ஐரோப்பிய வணிகர்கள் 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வரத் தொடங்கினர். முகலாயர் காலத்து கட்டிடக்கலைக்கு உதாரணமாக பார்க்கப்படும் தாஜ்மஹால் முகலாய பேரரசை அடிபணிய வைத்ததன் மூலம் கிட்டத்தட்ட முழு இந்தியாவின் அரசியல் கட்டுப்பாடும் ஆங்கிலேய பேரரசிடம் போய் சேர்ந்தது. இந்திய சட்ட கட்டமைப்பின் மிக உயர் ஆற்றல் உச்சநீதிமன்றத்திடம் உள்ளது. உயர்நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலனாக செயல்படுகிறது. இந்திய நாடு ஒரு கூட்டாட்சி குடியரசு. இதில் 28 மாநிலங்களும் 9 ஒன்றிய பகுதிகளும் ஒரு தலைநகர பகுதியும் அடங்கியுள்ளன. 1956ஆம் ஆண்டில் மாநிலங்கள் மீளமைப்பு சட்டத்தின் கீழ் மொழி வழி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டன. இந்த 9 ஒன்றிய பகுதிகளில் புதுச்சேரியும், டெல்லியும் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்கள் மட்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு இசைவின் பேரில் ஏனைய மாநிலங்களைப் போல தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்ட அவைகள் அமைத்துக் கொள்ளும் உரிமை பெற்றுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் தொடங்கி கிழக்கில் அருணாச்சல பிரதேசம் வரை நீளும் இமயமலை இந்தியாவின் எல்லையாக திகழ்கிறது. பரப்பளவில் இந்தியா உலகில் 7வது பெரிய நாடாகும். இந்திய துணைக்கண்டத்தின் ஒரு பகுதியான இந்தியாவில் புவியியல் அடிப்படையில் 3 உட்பகுதிகள் உள்ளன. மேற்கில் தார் பாலைவனம் மற்றும் தக்காண பீடபூமி. தக்காண பீடபூமி 3 திசைகளில் முறையே கிழக்கே வங்காள விரிகுடா கடல், தெற்கே இந்துமா கடல் மற்றும் மேற்கே அரபிக்கடல் ஆகியவற்றால் சூழப்பட்டுள்ளது. இமயமலையில் தோன்றி இந்தியாவுக்குள் பாயும் ஆறுகளில் கங்கை ஆறும் பிரம்மபுத்திராவும் முக்கியமானவை. இந்தியாவின் சுதந்திரம். போர்ச்சுகலில் இருந்து வாஸ்கோடகாமா வருகை, ஐரோப்பியரின் நறுமண வர்த்தகர்களின் நுழைவு கடந்த 500 ஆண்டுகளாக சமகால இந்திய வரலாற்றை மாற்றியது. நறுமண வர்த்தகர்களின் வருகைக்கு முன்னர் இந்தியாவில் குறுநில மன்னர்கள் இருந்தனர்.
இது சுய ஆதிக்க மன்னர்கள் மற்றும் ஆட்சியாளர்களால் ஆளப்பட்டது. நறுமண வர்த்தகர்கள் விரைவில் வர்த்தக நிறுவனங்களை நிறுவி விதிமுறைகளை விதித்தனர். இந்த சிறிய மன்னர்களும் ஆட்சியாளர்களும் ஓய்வில்லாத மற்றும் அதிகார போராட்டங்களுடன் வெளிநாட்டினருக்கு அதிக அதிகாரத்தை அளிக்க செல்வாக்கு செலுத்தினர். மெதுவாக இந்தியா பிரிட்டிஷ் பேரரசின் ஆட்சியின் கீழ் வரத் தொடங்கியது. இந்தியாவில் பிரிட்டனின் கோட்டையானது கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்டதிலிருந்து தொடங்கியது. 1857 முதல் இந்தியா முழுவதும் பல கிளர்ச்சிகளுடன் 1947ஆம் ஆண்டு முடிவடையும் வரை காலனித்துவ ஆட்சியிலிருந்து விடுதலை பெற இந்தியாவின் சுதந்திரத்திற்கு சுபாஷ் சந்திரபோஸ், ஷாஹித் பகத்சிங், லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், பண்டிட் ஜவஹர்லால் நேரு மற்றும் தேசத்தந்தை மகாத்மா காந்தி போன்ற பல சுதந்திர போராளிகளின் அயராத முயற்சிகள் மூலம் காலனித்துவ ஆதிக்கத்தை எதிர்த்து போராட்டங்கள் தொடர்ந்தன. அரசியல் விழிப்புணர்வுக்கு கவிஞர்களும் எழுத்தாளர்களும் பங்களித்தனர். சரோஜினி நாயுடு போன்ற பெண்ணியவாதிகள் இந்திய பெண்களின் விடுதலையையும் தேசிய அரசியலில் அவர்கள் பங்கேற்பதையும் ஊக்குவித்தனர். ஆரம்பத்தில் 1600ஆம் ஆண்டு கிழக்கிந்திய நறுமண வர்த்தகத்தில் பங்கேற்ற ஆங்கில வணிகர்களுக்கான வர்த்தக அமைப்பாக பணியாற்றுவதற்காக இது உருவாக்கப்பட்டது. இது பின்னர் பருத்தி, பட்டு, இண்டிகோ, சல்பெட்டர், தேநீர் மற்றும் அபின் போன்ற பொருட்களை அதனுடைய வர்த்தகத்தில் சேர்த்ததுடன் இந்தியர்களை அடிமைப்படுத்தும் வாணிபத்திலும் ஈடுபட்டது. சிப்பாய் கலகம் 1857ஆம் ஆண்டு இந்திய கிளர்ச்சியில் பல்வேறு அரசியல், பொருளாதாரம், இராணுவம், மதம் மற்றும் சமூக காரணங்கள் கொண்டிருந்தது. பிப்ரவரி 1857இல் என்ஃபீல்டு துப்பாக்கிக்கு புதிய துப்பாக்கி தோட்டாக்களை வெளியிடுவதன் மூலம் வங்காள இராணுவத்தின் பல சிப்பாய்களால் கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு எதிர்ப்பு எழுச்சி கிளம்பியது. தோட்டாக்களில் பசுவிலிருந்து தயாரிக்கப்பட்ட கொழுப்பை பயன்படுத்துவதாக வதந்திகள் பரவின. சிப்பாய் கலகம் 1857 என்பது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சியின் முதல் பகுதியாகும். அதைத் தொடர்ந்து பழங்குடி மக்களின் எழுச்சி மற்றும் விவசாயிகள் இயக்கங்கள் ஏற்பட்டன. இந்தியாவில் இந்த கிளர்ச்சி கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. ஆகஸ்டில் இந்திய அரசு சட்டம் 1858இல் நிறுவனம் முறையாக கலைக்கப்பட்டு இந்தியா மீதான அதன் ஆளும் அதிகாரங்கள் பிரிட்டிஷார் மகுடத்திற்கு மாற்றப்பட்டன. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது மற்றும் இந்தியாவில் முக்கிய அரசியல் கட்சியாக மாறியது. கட்சி பிரிட்டிஷார் ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் சுதந்திர இயக்கத்திற்கு தலைமை தாங்கியது. 1915 காந்திஜி இந்தியாவிற்கு திரும்பி இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். 1920இல் காங்கிரசின் தலைவரானார். ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டங்கள் நடத்த தொடங்கினார். ஜனவரி 26, 1930 அன்று இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியாவின் சுதந்திரத்தை அறிவித்தது. இதை ஆங்கிலேயர்கள் அங்கீகரிக்கவில்லை. 1916 லக்னோ ஒப்பந்தம் இந்திய தேசிய காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீக்கிற்கும் இடையே ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தமாகும். அப்போது காங்கிரசிலும் லீக்கிலும் உறுப்பினராக இருந்த முகமது ஜின்னா இரு கட்சிகளும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு இந்தியாவிற்கு இன்னும் தாராளமய அணுகுமுறையை கடைபிடிக்க அழுத்தம் கொடுப்பதற்கு, தங்கள் நாட்டை நடத்துவதற்கு இந்தியர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்குவதற்கும் ஒரு உடன்பாட்டை எட்டின. 1919 துயரமான ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஏப்ரல் 13 அன்று நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் பிரிகேடியர் ஜெனரல் ரெஜினோல்ட் டயர் கண்மூடித்தனமான துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 379 பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். 1000க்கும் மேற்பட்டோர் படுகாயமுற்றனர். செப்டம்பர் 1920 ஒத்துழையாமை போராட்டத்தை காந்திஜி அறிவித்தார். இப்போராட்டம் மூலம் பிரிட்டிஷ் அரசு செயலற்று நிற்கும் நிலை வந்தது. 1922இல் காந்திஜி இப்போராட்டத்தை திரும்ப பெற்றார். 1930 இந்திய தேசிய காங்கிரஸ் லாகூரில் பூர்ணா ஸ்வராஜ் அறிவிப்பு அல்லது இந்திய சுதந்திர அறிவிப்பு அறிவிக்கப்பட்டது.
சிவில் ஒத்துழையாமைக்கு தங்களை அடகு வைக்கவும் இந்தியா முழுமையான சுதந்திரம் அடையும் வரை அவ்வப்போது வெளியிடப்பட்ட காங்கிரஸ் அறிவுறுத்தலை நிறைவேற்றவும் காங்கிரஸ் மக்களை அழைத்தது. 1935 இந்திய அரசு சட்டமும் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதும் அடுத்த கட்டத்திற்கு அடித்தளமாக அமைந்தன. 1940 இரண்டாம் உலகப் போரில் இங்கிலாந்தின் ஈடுபாடு பிரிட்டிஷ் பேரரசை பலவீனப்படுத்தியது. முதல் உலகப் போரின் விளைவுகளை சிந்தித்த பின் இந்த போர் பிரிட்டிஷ் வளங்களை மெலிந்து போனதாகவும் மற்றும் இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் காந்தி 1942 அறிவித்தார். இந்த இயக்கத்தால் பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களில் சுபாஷ் சந்திரபோஸும் ஒருவர். நேதாஜி 1938 முதல் 1939 வரை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக பதவி வகித்தார். இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மனின் நாசிக் மற்றும் ஜப்பானின் உதவியுடன் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்தார். நேதாஜி கூறிய ஜெய்ஹிந்த் என்ற தொடர் புகழ் பெற்றதாக விளங்கியது. இந்தியா தனது புதிய விடியலை பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் புகழ்பெற்ற வார்த்தைகளால் வரவேற்றது. நள்ளிரவில் உலகம் தூங்கும் நேரத்தில் இந்தியா வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்திற்கும் விழித்திருந்தது. இந்திய தேசிய சின்னங்கள். நவீன இந்திய குடியரசில் ஒரு கொடி, ஒரு சின்னம், ஒரு கீதம், ஒரு பாடல் மற்றும் பல தேசிய சின்னங்கள் உட்பட பல அதிகாரப்பூர்வ தேசிய சின்னங்கள் உள்ளன. 1947 ஜூலை 24 சுதந்திரத்திற்கு 21 நாட்களுக்கு முன்னர் தேசிய கொடியின் வடிவமைப்பு அரசியலமைப்பு சபையில் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய விலங்கு, பறவை, பழம், மலர் மற்றும் மரம் உட்பட பல தேசபக்தி சின்னங்களும் உள்ளன. இவை அனைத்தும் இந்தியாவின் உருவத்தை மிகச்சிறந்த முறையில் திட்டமிட கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்திய கலாச்சாரம் மற்றும் நம்பிக்கைக்கான பிரதிபலிப்பாக இவை தேர்வு செய்யப்படுகிறது. மேலும் இந்திய மரபுகளுடன் இவை தொடர்புடையவை ஆகும். இந்திய தேசிய கொடி செவ்வக வடிவில் மூவண்ண நிறத்தில் சிவப்பு, வெள்ளை, பச்சை, அதன் நடுவில் அசோக சக்கரம் உள்ளது. அச்சக்கரத்தில் 24 ஆரங்கள் உள்ளன. இது நீல வண்ணத்தில் உள்ளது. இக்கொடியை 22 ஜூலை 1947 அரசியலமைப்பு சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சுதந்திர தின விழா கொண்டாட்டம். இந்தியாவில் 3 தேசிய விடுமுறை நாட்களில் ஒன்றான சுதந்திர தினம் அனைத்து இந்திய மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் அனுசரிக்கப்படுகிறது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய குடியரசுத் தலைவர் தேசத்திற்கான முகவரி வழங்குகிறார். ஆகஸ்ட் 15 டெல்லியில் உள்ள செங்கோட்டையின் வரலாற்று தளத்தின் கோபுரங்களில் பிரதமர் இந்திய கொடியை ஏற்றுவார். புனிதமான நினைவாக 21 துப்பாக்கிகளும் சுடும். பிரதமர் தனது உரையில் கடந்த ஆண்டின் சாதனைகளை எடுத்துரைப்பார். மேலும் மேம்பாட்டிற்கு அழைப்பு விடுப்பார். இந்திய தேசிய கீதம் ஜனகன மன பாடப்படுகிறது. உரையை தொடர்ந்து இந்திய ஆயுதப்படைகள் மற்றும் துணை ராணுவ படைகளின் அணிவகுப்பு நடைபெறும். கலை போட்டிகள் இந்தியாவில் பல்வேறு கலாச்சார மரபுகளின் காட்சிகளை காண்பிக்கின்றனர். இதேபோன்ற நிகழ்வுகள் மாநில தலைநகரங்களில் நடைபெறுகின்றன. அங்கு தனிப்பட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றுவார்கள். அதைத் தொடர்ந்து அணிவகுப்புகள் மற்றும் போட்டிகள் நடைபெறுகின்றன. இந்த நாளில் நாம் சுதந்திர மூச்சுவிட ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தனர். அவர்களின் தியாகத்தை ஒருபோதும் மறக்க வேண்டாம். மனதில் சுதந்திர வார்த்தைகளின் நம்பிக்கை, எங்கள் இதயத்தில் பெருமை. எங்கள் ஆத்மாக்களின் நினைவுகள். இந்த சுதந்திர தினத்தில் தேசத்திற்கு வணக்கம் செலுத்துவோம். இது கவனமாக எடுத்துச் செல்ல வேண்டிய நாள். பெருமையுடன் பூசப்பட்ட அன்பில் நனைக்கப்பட்டு மகிமையில் பறக்க மகிழ்ச்சியின் நிழலில் சுதந்திரத்தின் தருணம். ஒரு இந்தியன் என்பதில் பெருமையே.